Hi guys, welcome to my channel. இது உங்கள் குட்டி டான் ரிஷி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோப்ளெக்ஸில் ஸ்குவிட் கேம் 2Xன்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம சேனலில் விளையாண்டு போட போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனு டங்குன்னு தட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த கேட் வந்து திறக்கலை. மேலே பார்த்தீங்கன்னா அந்த டைம் முடிஞ்சக்கப்புறம் தான் இந்த அப்லோட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கேம் இஸ் அபவுட் டு கம் ஆன் சூன் மேக் என்னடா அதுக்குள்ளே போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நேரம் ஆக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேம்குள்ளே வரும்போது நிறைய அமௌண்ட் வச்சுருக்காங்க. நான் இந்த ரோப்ளெக்ஸில் வந்தோடனே எந்த ஒரு அமௌண்ட்டுமே நான் வாங்கவே இல்லை. ஆனால் இந்த ஸ்குவிட் கேம் 2X ரோப்ளெக்ஸில் மட்டும் நான் வந்தோடனே அமௌண்ட் வந்துடுச்சு. என்னடா என்னைய மட்டும் இங்கே நான் அரைச்சி வச்சுட்டீங்க, எப்படிடா போவேன்? நம்ம என்னது ஃப்ரண்ட் மேனாக காசு, ஸ்குவிட் கேம் கார்டுனாலும் காசா? நம்ம பிளேயராகவே போயிடலாங்க. என்ன ஒரு ஏமாத்து வேலை பண்ணுறாங்க. பிளேயர்லாம் ஃப்ரீயாக, ஃப்ரண்ட் மேனாக காசு, கார்டுக்கும் காசாம். Welcome participant to Squid Game X. You will be participating in a series of challenges. Okay. The chosen glass maker is Isra. They are able to tell which glass is real or fake. Picking game modes. இப்போ நம்ம என்னென்னலாம் விளையாட போகிறோம்னு சொல்லி காமிப்பாங்க. ஃபஸ்ட்டு ரெட் லைட், க்ரீன் லைட், அடுத்து பென்டலன், மிங்கிள் கேம், அடுத்து மினஸ் 1, கிளாஸு, அடுத்து லாஸ்ட்டாக ஸ்குவிட் கேமா. என்னடா ஃப்ரண்ட் மேன் இங்கே இருக்கான்? ஃப்ரண்ட் மேனே நில்றா. பிடிக்கிறேன் நான். நீ எப்படிடா வந்த? ஆமாம்ல, பிளேயராக விளையாடுவான்ல, அதான் பாருங்களேன். ஆனால் அவனுக்கு மட்டும் ட்ரெஸ்ஸு தரல. இந்த ஸ்குவிட் கேம் நம்ம போட்டிருக்கோம்ல, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே தரல. சரி விடுங்க, இன்னும் கேட் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த டைம்குள்ளே அந்த இடத்துக்கு போய் சேரணும். பார்த்தீங்களா மேலே ஓடுது பார்த்தீங்களா டைமு? அந்த டைம்குள்ளே அந்த ஒரு குறிப்பிட்ட லைன் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம அந்த டைம்குள்ளே போயிருக்கணும். இப்போ வேகமாக போயிட்டே இருக்கோம். இப்போ நம்ம ஐயோ இவ்வளோ ஒருத்தி திரும்பிகிட்டே இருக்கா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஓகே, வந்துட்டோம். எப்பா ஏறலாமா அது மேலே? பாருங்களேன், டாப்பில் இருக்கோம் நம்ம. இந்த பொம்மைக்கு தெரியுதா இல்லையா நான் மேலே நிற்கிறேன்னு? பார்த்துட்டும் பார்க்காத மாதிரியே இருக்கான்னு தெரியலையே. என்ன பண்ண, சும்மா நிற்போம் அப்படியே. இந்த இப்படி பார்க்கும்போது வானத்தை பார்க்குறேன் அப்படியே. ஓகே, இப்போ எமௌண்ட்குள்ளே போய் என்ன எமௌண்ட் போடலாம்? இந்த எமௌண்ட் போடலாம். யூ வில் பி ஷார்ட்லி மூவ்டு டு த லாபி. ஓகே, வெறும் 22 பிளேயர்ஸ் வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. எத்தனை பேர் எலிமினேட் ஆகிறாங்க அந்த பிக்கி பேங்க்குள்ளே போட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்குவிட் கேம் சீசன் 1 வந்து நம்ம சேனலில் போட்டிருப்போம். அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். The players have chosen to continue the game's best of luck. Make your way up the stairs to the next game mode. Okay, இப்போ நம்ம அடுத்த கேமை விளையாடுறதுக்காக இப்போ போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பென்டலன். இந்த ஸ்குவிட் கேம் 2 பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ அடுத்து இன்னும் 4 பேர் இருப்பாங்களே, ஃப்ரண்ட் மேனும் அதில் இருப்பான். அந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 டீமை செலக்ட் பண்ணிக்கணுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த டீம் 4 பேர் இருக்காங்களா, ஒருத்தர் நம்ம போயிடலாம். ஒரு டீமில் 5 பேர் இருக்கணும். அடுத்து அந்த ரெயின்போ கலரில் ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு வச்சுருக்காங்களா, அங்கே அந்த இடத்துக்கு நம்ம போவோம். த கேம் ஹேஸ் ஸ்டார்டட், குட் லக் எவ்ரி ஒன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளில் வந்து நம்ம நின்றுக்கணும், எந்த நம்பரில் விளையாட போகிறோன்னு. நம்ம பிளேயர் 2ல் நின்றுக்கலாம். நில்லுங்களா சரி. அப்போ இப்படி நிற்கிறோமா, இந்த சர்க்கிளில் நம்ம நடந்து போயிட்டே இருப்போம். இப்படி நடந்து போயிட்டுருக்கோமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேம் தருவாங்க. இப்போ இவளுக்கு என்ன கேம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்குவிட் கேம் 1ல் இந்த ஒரு பேப்பரை, சின்ன பேப்பரை
திருப்ப வைப்பாங்களா அந்த கேமு. இப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன கேம் பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஸ்டோன் வச்சுருப்பாங்க. என் கையில் ஒரு ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க. என் கையில் இருக்க ஸ்டோன் வந்து அந்த எனக்கு தள்ளி இருக்குல்ல, அந்த ஸ்டோனை நான் அடிக்கணும். ஓகேவா? இந்த ஃபஸ்ட் டைம் இந்த கேமை விளையாடும் போதெல்லாம் எனக்கு என்ன பண்ணும் ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட்டு டைம் இந்த பென்டலனுக்கே வந்திருக்கேன். ஏன்னா அதுக்குள்ளே என்னை எலிமினேட் பண்ணிடுவாங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைமு பென்டலனுக்குள்ளே வந்து எப்படி விளாட்ணும் கூட தெரியல. பாருங்களேன், தவிச்சிட்ருக்கேன். அடுத்து கீழே என்ன போட்டிருக்காங்க, ஹோல்ட் டவுன் டு சார்ஜ் அப் பவர். ஓ இது அமுக்கிட்டே இருந்து பவர் ஏறுமா? ஓகே, அமுக்கியாச்சு. இப்போ போடணுமா? போட்டாச்சு. அந்த பவர் ஏறுறதுக்காக தான் இந்த லைன் போட்டிருக்காங்க போல. நான் அது தெரியாமலே அடிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் லீவ் பண்ண சொல்கிறாள் என்னைய. நான் ஏன் லீவ் பண்ணும்? நீ போ. இப்போ டெக்ஸ்ட்டில் அனுப்பிச்சி விடலாம். யூ வில் லீவ்னு அனுப்பிச்சி விட்டுறலாம் அவளுக்கு. நீயாச்சும் சீக்கிரமாக முடியுமா? டைம் வேறு ஆகுது. ஓகே, இப்போ டைப் பண்ணி அனுப்பிச்சாச்சு அவளுக்கு. இன்னுமா முடிக்கலை. இந்த கேம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இது ஸ்டோன்ஸு ஒன்று தூக்கி போட்டு கீழே இருக்க ஒரு ஸ்டோனை தூக்கி அதையும் பிடிக்கணும். என்னடா அவளை போய் ஷூட் பண்ணல? என்னடா சொல்கிறான்? ஓகே, இவ்வளோ முடிச்சிட்டாளா? இப்போ 4வதுக்கும் ஒரு கேம் இருக்குது. என்ன கேம் பார்த்தீங்கன்னா பம்பரம் ஓடுறது. ஓகே, சீக்கிரமாக தான் முடிச்சுட்டு வரோம். சீக்கிரமாக முடிறா. என்னடா முடிச்சியா? என்னங்க டைம் ஆக்குறா? ஐயோ, 1 நிமிஷம் ஆயிடுச்சு. 1 நிமிஷம் கிட்ட வந்துடுச்சு இப்போ. ஐயோ, முடிறா வேகமா. இல்லை, டைப்லாம் வேணாங்க, அவன் பண்ணிட்டு போட்டோம். இன்னும் டைம் இருக்குதுல்ல, பார்த்துக்கலாம். சீக்கிரமாக முடிறா அதுக்குள்ளே. ஐயோ, முடிச்சிட்டியா? ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டான் அவனையும். இப்போ அந்த ஒரு இது கொடுத்துருவாங்க, என்னன்னு தெரில. ஆனால் அது கொடுத்துட்டு 5 வாட்டியோ இல்லைன்னா எத்தனை டைம்ஸ்ன்னு தெரில. ஆனால் கால் வச்சே தட்டணும். அதை எனக்கு தெரிஞ்ச 5 வாட்டின்னு நினைக்கிறேன். தட்டு தட்டு. 2 3 4 1 5 6 வாட்டி 6 டைம்ஸ் பண்ணணுமா? அதே மாதிரி தட்டிக்கிட்டே இருக்கணுமோ? சீக்கிரமாக பண்ணுமா? ஐயோ, என்னடா 50 செகண்ட் கிட்ட வந்துடுச்சு. சீக்கிரமாக பண்ணு. ஐயோ, என்னங்க இப்படி பண்ணுறா? ஒரு வேளை எலிமினேட் ஆகிடுவோமோ? அது வரும்போது டக்குன்னு காலத்துக்கு வேண்டியதானே. தட்டு. ஐயோ 20 வந்துச்சு. 20 கிட்ட வந்து ஐயோ என்ன போயிட்டாவ. அவன் ஒருத்தன் கார்டு ஹின்னு சிரிச்சிட்டு இருக்கான் மாதிரி அனுப்பிச்சு. என்ன பண்ணுற நீ? டைம் வேற போயிட்டுருக்கு. இன்னும் நீயும் லீவ் பண்ண போறியா? ஐயோ, என்னடா எல்லாரும் லீவ் பண்ணுறீங்க? யார் தான்? இந்த ஃப்ரெண்ட் மேன் வரேன். எப்போ முடிச்சுட்டு? என்ன அவள் லீவ் ஆகிட்டால? என்ன ஆச்சு? நம்ம ஜெயிச்சிட்டோமா? லீவ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சாவ அதனால தான் எங்களை விட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, சும்மா இங்கேயும் போவோம். இந்த ஃப்ரண்ட் மேன் ஃபேஸை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது போல. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துலேயே லாபிக்கு போயிடுவோம் அப்படின்றாங்க. என்னடா மறைஞ்சு போயிட்டான். 11 பிளேயர்ஸ் வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. இப்போ அதுக்கான காசு வந்து இந்த பிக்கி பேங்க்குள்ளே போட்டுருவாங்க. நம்ம அங்கே தான் இருக்கோம் பார்த்தீங்களா? நம்ம எக்ஸில் இருப்போம். ஏன்னா ஹீரோ எப்படி இருப்பாரா? இதே மாதிரி தான் நம்மளும் எக்ஸிலே நிற்போம். ஸ்குவிட் கேம் 2ல் ஹீரோவும் எக்ஸில் தான் நிற்பார். சும்மா நிற்போம் நம்மளும். என்னையே பார்க்கலாம் அந்த ஃப்ரண்ட் மேனு. நெக்ஸ்ட்டு என்ன கேமு? லைட்ஸ் அவுட். என்னாச்சு? சர்வைவ் தான். என்னடா மறைச்சிருக்கு? லைட்டாக என்னன்னு தெரில. எந்த இருக்குது
அடிக்கணுமா எல்லாரும்? ஸ்குட் கேம் சீசன் 1 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லைட் ஆஃப் பண்ணிட்டு அடிக்க சொல்லுவாங்க. நம்ம எவனும் அடிக்க வேண்டாம், அப்படியே சும்மா அங்கேயும் இங்கேயே போவோம். எவன் கையிலையும் மாட்டக்கூட சொல்கிறதுக்குள்ளே வந்துட்டான். அடிப்பானோ எனக்கு தேவையில்லாமல் அங்கே ஒருத்தன் அச்சான்ல அவன் டேய் நான் குட்டாக தானே இருந்தேன், தேவையில்லாமல் என்னை பேட் ஆக்கிட்டல, வா அவனை குத்துலாம் வா. எவனாச்சும் குத்து வந்துட்டப்ப இவனா எங்கே போயிட்டான் அவன்? என்னை தேவையில்லாமல் குத்துனால இப்போ நடுவில் வந்து இந்த மாதிரி நடுவில் வந்து குத்திட்டு போனேன். எங்கே அவன்? எங்கடா அவன்? நீயா? சரி அவனாச்சும் கையில் மாட்டினா குத்தணும். என்னடா ஓடிட்டு இருக்கேன் நெல்லா அப்படி நெல்லு வாங்கு. டேய் நான் சும்மா தானே இல்லை, எவன் அடிச்சான்? என்னடா எலிமினேட் ஆயிட்டான் போல இருக்கு. 2 players have been eliminated. 2 players தான் எலிமினேட் ஆயிருக்காங்க. ஓகே நம்ம எக்ஸிலே நிற்போம். இந்த ஸ்குட் கேம் 2ல இந்த கேமை கண்டினியூ பண்ண போகிறீங்களா இல்லையா கண்டினியூ பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா? அதே மாதிரி தான் இங்கே நடக்குது. ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிங்கிள் கேமு. இப்போ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம இந்த வழியாக நம்ம போகிறோம். இந்த சைடா? ஓகே போவோம். என்னடா அந்த சைடு போகிறோம் ஒருத்தன் இங்கே தான். ஓகே பேயாச்சு. மிங்கிள் கேமோட ஸ்மால் பிளேஸில் வச்சுருக்காங்களா, அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஓகே யூ மஸ்ட் என்னடா அதுக்குள்ளேயும் போயிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு ரூல்ஸ் தெரியும்ல. இப்போ குறிப்பிட்ட ஒரு நம்பர் சொல்லுவாங்க, அங்கே ஒரு சவுண்டு மாதிரி வச்சுருப்பாங்க, அங்கேருந்து ஒரு பிளேயர் நம்பர் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 4னா இப்போ இத்தனை ரூம்ஸ் இருக்கா, ஏதாச்சும் ஒரு ரூம்குள்ளே போய் 4 பேர் மட்டும்தான் அந்த ரூம்குள்ளே இருக்கணும். இப்போ பிளேயர் நம்பர் 3 கொடுத்துருக்காங்க, இப்போ 3 பேர் தான் அந்த ரூம்குள்ளே இருக்கணும். ஐயோ 4 பேர் வந்துட்டேன்னா ஏன்னாச்சும் வெளியே போவான். டேய் போடா வெளியே. அப்பா போய் வாடா. வா 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 உள்ளவா உள்ளவா. பாடி ஏன்டா கதவை திறந்து வைக்கிறீங்க? டோர் ஓப்பன் பண்ணியாச்சும் எவனாச்சும் உள்ளே வருவான், அடுத்து டைம் முடிஞ்சிடும், லாக் பண்ணிடுவாங்க, அடுத்து எலிமினேட் ஆயிடுவோம். நம்ம இதே விஷயத்த தான் மிங்கிள் கேம் நம்ம சேனலில் போட்டிருப்போம், அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. டோரை ஓப்பன் பண்ணி வச்சிருவாங்க, அதனால தான் நம்ம எலிமினேட் ஆகிட்டோம். அதில் என்னடா ஒருத்தனே இல்லை வெளியே. மொத்தம் 3 ரவுண்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சு, இப்போ செகண்ட் ரவுண்ட் வந்து இப்போ நடந்துட்டுருக்கு. பாருங்கள் ஆப்போசிட்டில் கொஞ்சம் கூட நடக்கவே முடியலை. போகிற அவ்வளோ சுற்றுது, அவ்வளோ பவரில் சுற்றுது. இப்போ ஒருத்தர் மட்டும்தான் ஒரு ரூமில் இருக்கணுமா. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். எப்பாடி இந்த ஸ்குட் கேம் 2Xல நம்ம தான் ஜெயிப்போம் போல இருக்கே. டோர் லாக் பண்ணி இப்போ செக் பண்ணுவாங்க. அடுத்து என்ன நம்பர் கொடுக்க போகிறாங்க வேறு தெரிலையே. சரி சும்மா ஜாலியாக சுற்றுவாங்க இங்கேயும். ஓகே சுற்றிக்கிட்டே இருக்கலாம். என்னடா அவன் இந்த ஃப்ரண்ட் மேனு மூஞ்சி பார்க்கலாமா? சரி வேண்டாம் விடுங்க. நம்ம 3வது ரவுண்டு விளையாடிட்டுருக்கோம். இப்போ 2 பேர் மட்டும்தான் ஒரு ரூமில் இருக்கணுமா. ஓகே இதுக்குள்ளே போய் லாக் பண்ணு. க்ளோஸ் டோர் அந்த சைடு ஆப்ஷன் இருக்குது, இது லாக் பண்ணுற ஆப்ஷன். ஓகே ஏதாச்சும் அமௌண்ட் போடுவோம். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டெப்பு போடுறோம், இப்படி கால் ஆட்டிக்கிட்டு. டைம் ஆச்சா? 5 செகண்ட். 4 3 2 1. ஓகே நம்ம தான் இப்போ மிங்கிள் கேமில் நம்ம தான் இப்போ சர்வைவ் ஆகிருக்கோம். என்னடா மேலே இறக்கி விட்ருக்கீங்க? 6 players have been eliminated. Okay, the total cash prize has been increased by 70.
நோ 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 நம்ம இது எக்ஸ்லேயே போய் நிற்போம். ஏன் ஓவர் நிற்கிறோம்? Most of you have voted to end the game. The prize money will now be split amongst everyone. நிறைய பேர் எக்ஸுக்கு தான் ஓட் பண்ணியிருக்கீங்க, அதனால ப்ரைஸ் வந்து நாங்கள் பிரித்து தந்துடுவோம் அப்படின்றாங்க. கேம் வந்து முடிவுக்கு வந்துடுச்சு. கம்ப்ளீட்டட் quest win game $53. ஓகே, அவ்வளோதான், கேம் முடிஞ்சிச்சு guys.